ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. ப்ளீஸ் டோன்ட் ஸ்பாயில் மீ. இந்த ட்ராமாவோட லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின் மறுபடியும் அந்த கோல்டு பேலட்ஸில் முழிக்கிறத பார்த்துருப்போம். யாரடா நம்மளே இங்கே வந்து கொண்டு விட்டது அப்படின்னு யோசிப்பா. அந்த நேரம் பார்த்து அங்கே வேலை செய்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, என்னன்னா இந்த மாதிரி ஸ்காலர்ஸ்குள்ளே கழகம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, ஆஹா, கதை வந்து ட்ராக் படி தான் போகுது, இப்போ நம்மளுடைய வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த நடனம் ஆடக்கூடிய பொண்ணு இருப்பாள் இல்லையா, அவளை பார்க்க போவாள். அவகிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, என்னை விடவும் அழகான போயம் எழுதக்கூடிய ரொம்ப அறிவான ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்ம கதையில் ஸ்காலர் வருவான் இல்லையா, நீங்கள் கூட ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஹீரோயினோட போயத்தெல்லாம் கேட்டுட்டு, சார் என்னால் அந்த போட்டியில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு விரக்தியில் இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அவனை வந்து அந்த நடனமாடக்கூடிய பொண்ணுக்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த ஸ்காலருக்கு வந்து அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கும், ஆனால் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஹீரோயின் அப்புறம் அந்த ஸ்காலரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்கள 2 பேர்த்தையும் தனியாக டேட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு, அவனுக்கு ஒழுங்காகவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது, நம்ம கூட இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாமையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு வெளியே சாப்பிட தான் போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பேசுகிறப்ப இந்த போயம்ஸை பற்றிலாம் பேசுவாங்க. போயட்ரி பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுப்பாங்க. ஸோ அப்போது அந்த பொண்ணு, நம்ம ஹீரோயின் எழுதின பாட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும், எவ்வளோ வர்ணிச்சு எழுதியிருக்காங்க இல்லையா அப்படின்னு ஹீரோயினை வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பான். இதை பார்க்குற அந்த ஸ்காலர், நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கு கூட அந்த பொயட்டோட போயம் தான் பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம இந்த எக்ஸாமில் செய்கிறதுக்கு தகுதியே கிடையாது, நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு என்னமே வந்து அவனோட கான்ஃபிடென்ட் வந்து இழந்துருவான். சரி, வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் எங்கே டேட் போய்கிட்டு இருக்க நேரத்தில், அங்கே லாஸ்ட் பார்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ஸ்காலர் வந்து போயம் காம்படிஷன் வச்சு கழகத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிருப்பான். அவன் மறுபடியும் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து அந்த போயம் காம்படிஷனை வந்து ஏற்பாடு பண்ணுவான். அவனோட பேர் வந்து யுவன். இவன் வந்து மந்திரியோட மருமகன் தான். ஸோ கரெக்டாக ஹீரோயினும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அங்கே போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அவன் ஒரு டாபிக் சொல்லுவான், என்னென்னா பிளாசம்ஸ், ரெட் பிளாசம்ஸ் சொல்லுவான். ஸோ ஹீரோயின் தான் கதையோட ஆதர் ஆச்சுல்ல, அவன் என்ன போயம் சொல்ல போகிறானோ அதை அப்படியே சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே வந்து என்ன பண்ணிடுவாங்க, தண்ணி கட்டிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. இவனுக்கு எப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு நிற்பான். ஸோ இந்த சைடு என்ன நடக்கும் அப்படின்னா, டேட்டிங் போனவங்க ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த கடையில் 2 குட்டி பசங்க தான் அவங்க அம்மாவுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் அவங்களுக்காக வந்து கடையில் ஹெல்ப் பண்ணுவான். அப்போ தான் இவன் ஏன் வந்து இந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணணும், இதில் வின் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற ரீசன் தெரிய வரும். இவனும் இதே மாதிரி தான் அம்மா அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பான். ஸோ அதனால் இவனுக்கு வந்து புவர் பீப்புள்ஸோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னு தெரியும். இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறது மூலயமா ஒரு ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த எக்ஸாம்லேயும் ஜாயின் பண்ண வந்திருப்பான். ஸோ இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கும் வந்து இவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஹீரோயினும் அங்கே காம்படிஷனை முடிச்சுட்டு இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிப்பா. ஸோ ஹீரோயின் அந்த காம்படிஷன் ஜெயிச்சா இல்லையா, ஸோ அதனால் ஹீரோவோட அந்த புது பாலிசிக்கு ஆதரவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், ஹீரோயின் வந்து கண்ட பேரில் போயம் எழுதி செஃப்ட்டு கொடுத்துருப்பா இல்லையா, அந்த செஃப்பும் வந்து அதை வந்து கடையில் விற்றுருப்பான். ஸோ அந்த போயம் வந்து அந்த யூவனுக்கு வந்து கையில் கிடச்சிருக்கும். ஸோ இதை மந்திரியிட காட்டிட்டு, இப்போது இந்த பொயட்ஸ் நமக்கு யாருன்னே தெரியாது, யாருமே இவங்கள பார்த்தது கிடையாது, அதனால் நம்மளே ஒரு போலியாக இந்த 5 பொயட்ஸ் ரெடி பண்ணலாம், ஸோ இவங்க மூலயமா அந்த பாலிசியை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஒரு 5 பொய்யான ஆட்களை வந்து அதே மாதிரி ஆக்ட் பண்ண வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஊர் மக்கள் முன்னாடி அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த பாலிசினால நம்ம எல்லாருக்குமே கஷ்டம்தான், அதனால் நம்ம யாருமே ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறப்ப இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வருவாள். ஸோ வர வழியில் அந்த யூவன் வந்து ஆளை வச்சு கடத்திடுவான். ஆனால் ஹீரோயின் வரதை நம்ம ஹீரோவோட சிஸ்டர் இருப்பாள் இல்லையா, அவள் பார்த்துடுவா. நமக்கு தான் இவன் ஹீரோயின், ஆனால் அவளோட கண்ணுக்கு இவன் வந்து அவனோட காதலன். ஸோ காதலை யாரோ கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் கூடயே ஒரு பாடி கார்டு இருப்பாள் இல்லையா, ஸோ அவளையும் கூட்டிகிட்டு போய் சண்டை போட்டு ஃபைட் பண்ணி ஹீரோவை காப்பாற்றிடுவாங்க. ஹீரோயினாக காப்பாற்றிடுவாங்க. அவளும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவாள். இடத்துக்கு வந்து போயம் காம்படிஷன்ஸ் வந்து வைக்க சொல்லுவாங்க. சரி, நீங்கள் உண்மையான போயம்ஸ்னால் உங்களால் கண்டிப்பாக
நான் சொல்கிற டாப்பிக்கில் உங்களால் போய் எழுத முடியும், முடிஞ்சால் என்கிட்ட ஜெயிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக சொல்ல அங்கே இருக்க 5 பேருக்கும் போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஹீரோயின் அந்த போயத்தெல்லாம் கரெக்டாகவும் சொல்லிடுவா. ஸோ கடைசியாக அந்த 5 போயத்தையும் எழுதுறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல அந்த 5 பேரும் அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. ஸோ அங்கேருந்து ஓடுறவங்கள வந்து ஹீரோவும் அங்கே தான் இருப்பான். ஸோ அங்கேருந்து ஓடுறவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவான். ஸோ அப்புறமா ஹீரோயின் வந்து அந்த பாலிசிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறனால அங்கே இருக்க ஸ்காலர்ஸ் எல்லாமும் அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஹீரோவோட பாலிசி வந்து சக்ஸஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா கோல்ட் பேலஸில் வந்து ஹீரோயினை பார்ப்பா. ஸோ கரெக்டாக அந்த செயின் ஃபார்மில் தான் பார்ப்பான். ஸோ அதனால் ஹீரோயின் வந்து மாட்டிப்பா. ஹீரோயின்கிட்ட சொல்லுவான், ஸோ இந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரிஞ்சதாக இருக்கட்டும், வேறு யார் கேட்டாலும் இதை நீ ஒத்துக்காத, வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அவகிட்டையும் சொல்லுவாள். அதே மாதிரி அங்கே வேலை பார்க்குறவங்ககிட்டையும் இதை நீங்கள் யாருமே வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருவான். ஆனால் ஹீரோயினை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த போர்ட்ரைட் வந்து ராணி கைது கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு ஹீரோயின் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இவங்க சொன்ன வேலையை யூஎன் வந்து முடிக்காததுனால அந்த மந்திரி வந்து அவனை கொல்ல சொல்லிடுவான். அவனை கொல்ல சொல்லிவிட்டு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி எப்படியோ அந்த பிரச்சனையிலேருந்து சமாளித்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதே டைமில் நாட்டோட எல்லையில் போர் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த போரில் நம்ம ஹீரோவோட நாடு தான் ஜெயிக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தில் இருப்பான். ஸோ அந்த சந்தோஷத்தில் ஹீரோயினும் கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனோட மந்திரி கிட்ட கேட்குறப்ப அவங்க வந்து ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அதன்படி அவங்க அப்பாவை வரவழைச்சு அவங்க அப்பா கிட்ட ஹீரோ உட்காந்து பேசுவான். ஸோ அந்த கோல்டு பேலஸ் எவ்வளோ வாழ்கிறது கஷ்டமான இடம் தெரியுமா? ஈவன் ஒரு பையனால் கூட அங்கே வாழ முடியாது. உங்கள் பொண்ணு எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க போகிறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனோட அப்பா தான் ரொம்ப பாசக்கார அப்பா இல்லையா? உடனே காலை விழுந்து அரசரே எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுங்க, அந்த இடத்துலேருந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுவார். ஸோ இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூப்பிட்டு வர சொல்லிடுவாங்க. ஹீரோயின் அப்போ தான் அங்கே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வம்படியாக பிடிச்சி வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவளை தரன்னு இழுத்துட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ அங்கேருந்து வந்து ஹீரோயின் வந்து அவளோட வீட்டுக்கு போயிருப்பான். அங்கே ராணியோட உண்மையான பையனும் ஹீரோயினை பார்க்க வந்து உங்களுடைய போயம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாராட்டி பேசிக்கிட்டு இருக்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து ஹீரோவும் அங்கே வந்துடுவான். ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாள், இருக்கிற சாப்பாடெலாம் எடுத்து அந்த ராணியோட பையனுக்கு எடுத்து வைக்க இதெல்லாம் பார்க்குற ஹீரோவுக்கு புஷ்ஷுன்னு இருக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க அப்பா தான் மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பார். ஹீரோயின் ஹீரோக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவான்னா, ஏன்டா எங்கள் வீட்டுக்கெலாம் வந்த வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவாள். அவங்க அப்பா வந்து மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ நைட்டும் ஆயிரும், அங்கேயே தங்க சொல்லிடுவாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட தம்பி வேறு வருவானா. அவன் தான் முன்னாடி ஃபைட்டில் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லையா? ஆனால் வந்து இவன் தான் பிரின்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. டேரெக்டாக வந்து நீ ஏன்டா இங்கே இருக்க, இது வந்து எங்கள் மச்சானுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வையேன், அவர் இந்த நாட்டோட இளவரசர், உன்னை அப்படியே கழுத்தையே வெட்டிடுவார் பார்த்துக்கோ, இங்கேருந்து மரியாதையை வெளியே போறியா இல்லையா அப்படின்னு போட்டு வெளியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். கரெக்டாக தங்கச்சி வந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன்னா நீ இவனை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்ட, இது மட்டும் மச்சானுக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்க, இதுதான் அவங்க மச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவான். இது மச்சானா, நாட்டோட ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பம்முவான். ஸோ இதை பார்க்குற அவங்க அப்பா அங்கேருந்து ஓடி வந்து, உனக்கெலாம் சோறு போட்டு வளர்க்குறேன் பற்றியா, என்ன சொல்லணும்டா அப்படின்னு அங்கேருந்து அடித்து இழுத்துட்டு போயிடுவார். ஸோ ஹீரோ அங்கே தானே இருப்பான். ஸோ அடுத்த நாள் ஹீரோனை கூப்பிட்டு அப்படியே கடை வழியாக ஷாப்பிங்லாம் போவாங்க. அங்கே என்னென்னா தெரு ஃபுல்லாக ஜோசியக்காரங்களை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்டான கப்புள், உனக்கு ஏற்ற இளவரசன் உன் பக்கத்தில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியோ ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிடுவா போடி அப்படின்னு. அப்படியே ஊரில் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. கடைசி அங்கே குட்டி பசங்க வந்து பட்டம் வெட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவளுக்கு பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பட்டம் வெட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கும் பிடிச்சிருக்கும், ஆனால் வந்து வெளியே சொல்ல மாட்டாள். ஸோ ஹீரோயின் வெளியே போனதான் அந்த ராணிக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ எனக்கு எதிராக சாட்சி சொல்ல எல்லாத்தையும் போட்டு கொடுமைப்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஆனால் யாருமே வந்து வாயும் திறக்க மாட்டாங்க. இருந்தாலும் ராணி வந்து அடங்க மாட்டான். ஹீரோயினும் வந்து இப்போது அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க இல்லையா? ஸோ கொல்றதுக்காக ஆளுங்களை அனுப்பி விட்டுருப்பா.
இங்கே அப்போ தான் ரொமான்ஸ் போய்கிட்டுருக்கோம். கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து ஃபைட் சீனை வச்சுருவாங்க. ஹீரோ எப்படியோ ஹீரோயினையும் காப்பாற்றிட்டு அங்கேருந்து வந்துடுவான். ஆனால் வரப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா கையில் அடியும் பட்டுரும். ஸோ ரொம்ப தூரம் ட்ராவலும் பண்ண முடியாது. அதனால் போகிற வழியில் வந்து ஒரு குட்டியாக ஒரு வீடு இருக்கும், பழைய வீடு. ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 பேரும் நைட்டு வந்து தங்கியிருப்பாங்க. காலையிலே வந்து ஹீரோவோட பாடி கார்டெலாம் தேடி வந்துடுவாங்க கூப்பிட்றதுக்காக. ஹீரோயினும் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வந்து மருந்தெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அடிபட்டதுக்காக. அப்போ கேட்குறப்ப தான் தெரியும் அந்த டாக்டரோட நேம் வந்து நாவல் எழுதின ஹீரோயினோட ஜோடியோட பேராக இருக்கும். ஸோ அதை கேட்ட உடனே அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு போவாங்க. அவள் அங்கே வந்து ஃப்ரீயாக எல்லாருக்கும் மெடிசன் கொடுத்துக்கிட்டு இருப்பாள். எதுக்காக இங்கே வந்திருப்பா அப்படின்னா அவளோட மாஸ்டர் வந்து இங்கே வந்திருப்பாங்க, அப்புறம் காணாமல் போயிருப்பாங்க. அவங்கள தேடி தான் இவளும் நாட்டுக்கு வந்திருப்பா. அந்த மாஸ்டர் யாருமே இல்லை. பாட்டில் வந்து நல்லா குடிச்சிட்டு மட்டையானார்ல அவள் தான். ஸோ அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோவோட பாடி கார்டு சொல்லுவான், ஐயையோ இவரை வந்து ஜெயிலில் போட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே, ஜெயிலில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன், சரி வாங்க நம்ம போய் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் உங்கள் மாஸ்டர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவான். பார்த்தா மாஸ்டர் ஜெயிலில் தான் இருப்பார். எப்படியோ வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஹீரோயினும் அந்த டாக்டர் பொண்ணை ஹீரோ கூட சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப மும்முரமாக ஆர்வம் காட்டுவான். ஆனால் ஹீரோ என்னடா இவ வந்து ஒரு ஜெலஸ் அண்ட் பொசஸ் எதுவுமே ஆக மாட்டேங்கிறாளே, கொஞ்சம் கூட அன்பு காட்ட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி வினோதமாக பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு அவன் மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருப்பான். கடைசியாக ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரி அந்த டாக்டர் பொண்ணும் ஹீரோவும் இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் லைட்டாக அவளுக்கு வந்து ஜெலஸ் இருக்கும். என்னடா என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா, சார் எல்லா பசங்களும் இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடி போயிடும். ஸோ பைத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே மாமா மேலே பார்க்குது, அதுவே வந்து ஃபீல் பண்ணுது. வேஸ்ட் ஃபெலோ. இது மட்டும் தானான்னு பார்த்தா பேப்பரில் ஸ்கெட்செல்லாம் போட்டு வச்சுருப்பா, என்னென்ன பிளானில் 2 பேர்த்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேப்பரை வந்து புலம்பிக்கிட்டு இருப்பா, சார் கடைசியில் வேற ஒரு பொண்ணோட போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பா. கடைசியாக அதே நேரம் பார்த்தா ஹீரோ அங்கே வந்துடுவான். என்ன அப்படியே போயிடவே நினச்சியா, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ அப்படின்னு கேட்க, ஐயோ தப்பாலாம் நினைக்காத, நான் எதுவும் தப்பெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சரண்டராக ஹீரோயினும் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஹீரோ வெளியே வரப்போ அந்த டாக்டர் பொண்ணும் இருப்பான். அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஹீரோக்கு லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் அவன் ஃபைட் பண்ணுறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா அவன் ஹார்ட்டில் வந்து ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும், அது ஒழுங்காகவே ஆறி இருக்காது. ஸோ அதனால் சைடு எஃபெக்ட் தான் இப்போ வந்து காட்டுது. ஸோ அதனால் அதை அந்த டாக்டர் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்களோட காயம் ஆறவே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து அதை சரி பண்ணி தான் ஆகணும், இல்லைனா அது பெரிய பிரச்சனை ஆயிரும் உங்கள் உயிருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதையும் ஹீரோயின் பார்த்துட்டு கோமாவில் போயிடுவான். அடுத்த சீனில் ஹீரோக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவனோட ஹெல்ப்பர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் உங்களை டின்னர் கூப்பிட்ருக்காங்க உங்கள் இடத்துக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்து போய் பார்ப்பான். ஆனால் அங்கே வந்து டாக்டர் பொண்ணு தான் இருப்பாள். ஸோ இதை பார்க்குறப்ப பயங்கரமாக கோவம் வரும். அதே கோவத்தோட ஹீரோயின்கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப அவன் வரைஞ்சி வச்ச அந்த பிளான் போட்டு வச்ச அந்த பேப்பரெல்லாம் பார்த்துட்டு, சி நீ இப்படி பிஹேவ் பண்ணுற, என்னை பற்றி நீ அவ்வளோதான் நினச்சிருந்தியா, இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து போயிடுவான். ஸோ இதை பார்க்குற ஹீரோயின் அவன் போன கழிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாள். அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ராணி வந்து அவளை வந்து அரண்மனைக்கு கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. கூப்பிட்டு விட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து இந்த மாதிரி ஒரு பையன் விட போட்டுட்டு பேலஸை விட்டு வெளியே போனதெல்லாம் எனக்கு தெரியும், அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட், அதனால் உன்னை கோல்ட் பேலஸ்க்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஹீரோ அங்கே வந்து ஹெல்ப் பண்ண பார்ப்பான். ஆனால் சாட்சியெல்லாம் கரெக்டாக இருந்தனால அவனால் எதுவும் பண்ண முடியாது. ஹீரோயின் வந்து கோல்டு பேலஸ்க்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ அவளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போது ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி அந்த யூவென்பை தான். ஸோ அவன் சாக கொல்ல போனவங்ககிட்ட இருந்து ஹீரோ தான் காப்பாற்றி ஒரு பத்திரமான இடத்துல வச்சுருப்பான். ஸோ இப்போது அந்த ஜெயிலில் இருக்கிற ஹீரோயினை பார்க்குறதுக்காக ராணியோட உண்மையான பையன் வந்திருப்பான். ஸோ அவன் வந்து அங்கே அவள் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். எதுக்காக அப்படின்னா இவன் ராணியோட பையன் இல்லையா. ஸோ அவன் வந்து ஹீரோயின் கூட இருக்கிற வரைக்கும் ஹீரோயினை யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க. சாப்பாட்டில் இந்த விஷத்தை கலந்து கொடுக்கறது அந்த மாதிரி எதுவுமே விஷயம் நடக்காது அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறதுக்காக அனுப்பி வச்சுருப்பாங்க. அவனும் ஹீரோயின் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஃபுட்டில் எதுவும் பாய்சன் கலந்துருக்க மாட்டாங்க, ஆனால் மயக்க மருந்து கலந்துருப்பாங்க. ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ராணியோட பையனும் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுவான்.
அந்த நேரம் பார்த்து ராணி அங்கே வந்து அவளை கொல்றதுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோவும் அங்கே வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுவான். இந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த யூவனையும் கொன்றிருப்பாங்க. ஸோ அதனால் ஆதாரம் வந்து இருந்திருக்காது அப்படின்னு ராணி நினச்சிட்டு இதை பண்ண அந்த யூவினை கொன்னவங்களை ஹீரோ வந்து பிடிச்சிருப்பான். அவங்கக்கிட்ட இந்த ஒரு டோக்கனும் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த டோக்கன் வந்து ராஜ குடும்பத்து ஆட்கள் வந்து பயன்படுத்துகிறது. ஆமாம், அந்த டோக்கன் வந்து ராணியோடது தான். நீங்கள் இப்போ இவளை கொன்னே ஆகணும்னு நீங்கள் முடிவோடு இருந்தீங்க அப்படின்னா நானும் இந்த கேஸை வந்து தீவிரமாக விசாரிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ராணிக்கு அடுத்து என்ன சொல்லணும்னு தெரியாது. அதனால் அவங்க வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. ஸோ அப்படியே ஹீரோயினையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான். கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ அன்றைக்கி சொன்னது சரிதான், கோல்டு பேலஸில் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, கவலையும் கிடையாது, பவருக்காக போராட வேண்டியதும் கிடையாது. உன்னை கூட்டிகிட்டு வந்த நான் உன்னை ஒழுங்காக காப்பாற்றலை, அதனால் நீ ஆசைப்பட்ட மாதிரி கோல்டு பேலஸ்லேயே நீ இரு, நான் இனி தடுக்க மாட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்து கடைசியாக ஒரு பாட்டு தான் இருக்குது, அதுதான் ஃபைனல் பார்ட். அதில் வந்து எப்படி ஹீரோயின் வந்து அந்த கோல்டு பேலஸ்லேயே இருந்து அவளோட உலகத்துக்கு போகிறாளா, இல்லை இங்கே ஹீரோவோட சேர்ந்து இருக்க போகிறாளா, இவங்களோட டெஸ்டினி என்ன தான் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே காய்ஸ்.